ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல முட்டைக்கோஸ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததும் அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே முட்டைக்கோஸை வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த மசாலா கூட சேர்த்து வதக்கும் போது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதில் 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நறுக்கி சேர்த்தா தான் நம்மளோட முட்டைக்கோஸ் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவுக்கு தக்காளியோட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால தான் நிறையா சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது இந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க தக்காளி முட்டைக்கோஸ்லாம் நல்லா வேகிறதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். தக்காளிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் இன்னும் நல்லா கெட்டியாகிறதுக்காக நம்ம இன்னும் 2 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட முட்டைக்கோஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க தோசை மாவை இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெலிசாக தோசை ஊற்றிக்கணும். தோசை ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண முட்டைக்கோஸ் மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க. தோசை மேலே இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் மசாலா வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுடும்போது தோசை வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை நம்ம மீடியமில் வச்சு நல்லா தோசையை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் மசாலா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சட்னிலாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.